ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹோட்டலில் செய்வாங்களோ அதே மாதிரி வீட்டில் செய்ய போகிறோம். இதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஹோட்டலில் இருக்கிற டேஸ்ட்டு நம்ம வீட்டிலையே வரும். இங்கே நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லா நீட்ட உருளைக்கிழங்கு கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சைஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வாஷ் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கரெக்டாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா கரெக்டான சைஸ் நீட்டமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் உள்ளதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பரவாயில்ல, சைஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை கட் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு பச்சை தண்ணியில் அதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. ஏன் இது இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு உருளைக்கிழங்குல நிறைய ஸ்டார்ச்லாம் இருக்கும். அந்த ஸ்டார்ச்லாம் இந்த வாட்டரில் போயிடுச்சுன்னா நமக்கு நல்ல அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். வெளியில் கிறிஸ்பினஸாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதை நம்ம 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர்னே எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. வார்ம் வாட்டரில் அதை போட்டுட்டு நல்லா அப்போ ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா அது உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 2 ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஹாட் வாட்டர்லேருந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இதை எடுத்து நல்லா ஒரு பெரிய தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் விரித்து அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை நல்லா இப்படி ஒத்தி எடுத்துக்கிறேன். நல்லா ஒத்தி எடுக்கிறதால அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் டிஷ்யூ பேப்பரில் உறிஞ்சிரும். ஸோ நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஆலிவ் கிடச்சிரும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டாக இருக்கக்கூடாது. மிதமான எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலுவெல்லாம் பொரித்து நல்லா இந்த மாதிரி ஒயரில் நல்லா வடிகட்டிக்கோங்க. ஆயிலெல்லாம் வடிகட்டி நல்ல ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அது மேலே டிஷ்யூ வச்சு கொஞ்சம் ஒத்தி எடுத்தோம்னா நமக்கு எக்ஸஸ் ஆயிலெலாம் வெளியில் வந்துடும். இது அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெளியில் அப்படியே இருக்கணும். நல்லா கூலாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வறுக்க முடியும். அதனால் இதை நல்லா கூல் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம வறுத்த இந்த பேட்சில் எல்லாமே ஒயிட் கலராக அப்படியே கலர் மாறாமல் தான் இருக்கும். இது நல்லா கூலானோன்னா நம்ம செகண்ட் டைம் வறுக்கும்போது தான் நமக்கு தேவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் வரையிலும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பல்காக பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. தேவையானங்கிறப்போ எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போது நம்ம 15 to 20 மினிட்ஸ் ஆகி நல்லா கூலாகி அதை நான் ஒரு கவரில் வச்சு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வறுக்க போகிறதால நான் சாதாரண கவரில் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நாள் வேணும் அப்படின்னா ஜிப்லாக் கவரில் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நான் ஆயில் போட்டு இப்போ நான் நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஆயில் நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் அந்த கொதிக்கிறது அடங்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. ஸோ அந்த ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எடுத்து நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ செகண்ட் பேட்ச் நான் போடுறேன். இதையும் நல்லா நம்ம வறுத்து நம்ம இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஒரு பெரிய டிஷ்யூவில் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் வெளியில் நல்லா மொறுன்னு தெரியுது. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு சால்ட்டை அது மேலே தூவிக்கோங்க. தூவி நல்லா இப்படி நல்லா குலுக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்மளோட க்ரன்ச்சி கிறிஸ்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ சூப்பராக அழகாக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க.
நல்லா உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிருக்கு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள்.